பயங்கரமான சூஷி ஃபீவர். ஸோ அதனால் வந்து சூஷி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இங்கே நம்ம அண்ணா நகர் விஆர் மாலில் வந்து டப்பாஸ்மின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் வந்து சூஷி சாப்பிட்லாம் வந்திருக்கேன். டப்பாஸ்மி உள்ள என்ட்ரி ஆனதுமே அந்த ஆரஞ்ச் லைட்டிங், அவங்களோட ஆம்பியன்ஸ் சூப்பர் கிளாஸியாக இருந்தது. நான் அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது கிராப் சூஷி தான். உள்ள வசாம்பி கிராப் வச்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு வசாம்பியோட ஃப்ளேவர் சுத்தமாக பிடிக்காது. பட் அந்த கிராப் சூஷியை சோயா சாஸில் டிப் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நான் அவங்கக்கிட்ட வந்து கார்ன் அண்ட் கர்ட் அப்பிடைசர் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம கிறிஸ்பியாக இருந்தது. அவுட்டர் லேயர் உள்ள செம்ம சாஃப்டாக இருந்தது. கோக்னட் மில்க் அண்ட் கர்ட் வந்து மிக்ஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்தது. அதுக்கு அனியன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஒரு சாஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நான் அவங்கக்கிட்ட வந்து பாஸ்தா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சாரி, எனக்கு அந்த பாஸ்தாவோட பேர் தெரியாது. பட் இட்ஸ் லிட்ரலி ஒயிட் சாஸ் பாஸ்தாவில் ஒரு பீனட் ஃப்ளேவர் போட்டு கொடுத்த மாதிரி இருந்தது. மேலே பயங்கரமாக அந்த சீஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. செம்ம க்ரீமியாக ரிச்சாக இருந்தது. அண்ட் அந்த கார்லிக் ப்ரெட்டும் சூப்பராக இருந்தது. அண்ட் அவங்கக்கிட்ட நான் வந்து சால்மன் சூஷி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலை. பட் அந்த ஃபிஷ்ஷில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குன்றதுனால வேறு வழி இல்லாமல் நான் சாப்பிட்டேன். சோயா சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் என்னோடய பர்சனல் ஃபேவரேட், அங்கே நான் எப்போவுமே ட்ரை பண்ணுறேன் அந்த ப்ரான் சூஷி தாங்க. அல்டிமேட்டாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல மாட்டேன். இந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். நீங்களும் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.